பேசலாம். எல்லாருக்கும் அதை சொன்னாங்க, எனக்கு சொல்லலை. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை திரையுலக ஜாம்பவானுக்கும் என்னுடைய வணக்கம். தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் நன்றி. ஏன்னா அவர் கூப்பிட்டாரு, ஒரு பேமெண்ட் கொடுத்தாரு, அதனால நன்றி. உங்களுக்கெல்லாம் வணக்கம். இந்த படத்தை வெற்றியாக்க காத்து கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் படம் எடுக்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ஷார்ட் ஃபிலிம் ஒரு 1/2 hour எடுப்பாங்க, அதுக்கான கஷ்டம் தெரியும். விளம்பர படம் ஒரு 30 செகண்ட் எடுப்பாங்க, அதுக்கான கஷ்டம் தெரியும். இவ்வளோ டைமே இல்லாமல் சோஷியல் மீடியாவில் இருக்க அன்பு உள்ளங்கள் ஒரே ஒரு தம்ப்லைன் தான் முடிஞ்சுது நம்ம கதை. அதனால் தமிழில் ஏதாவது போட்டு வெறும் வார்த்தையால் மட்டும் இந்த உலகத்தில் எதையும் மாற்ற முடியும்ன்றதை நிரூபித்த நீங்கள் தான் இந்த படத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு அன்போட வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களை நம்பி தான் இருக்குது. இன்னொன்று, இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம். உங்கள் ரசிகர்களுக்கு எல்லாம் முக்கியமான படம்ன்றது நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதே மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீ என்ன மொழியெல்லாம் படம் பண்ணியிருக்க அப்படின்னா நான் பெருமையாக சொல்லுவேன். தமிழில் பண்ணியிருக்கேன், தெலுங்கில் பண்ணியிருக்கேன், கன்னடம் பண்ணியிருக்கேன், மலையாளம் பண்ணியிருக்கேன், ஹிந்தியில் பண்ணியிருக்கேன், இங்கிலீஷில் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் என்ன மொழி பேசுகிறேன்னே தெரிலங்க. அப்படி ஒரு மொழியை கொடுத்து பேச விட்டாங்க. நம்பி பேசிட்டேன். ஏதோ சொன்னாங்கன்னு பேசிட்டேன். அப்போ சந்தோஷமாக இருந்தது. டப்பிங் தேட்டரில் பேச வச்சாங்க பாருங்க, நாக்கு தள்ளிச்சிங்க. 4 தடவை வெளியே வந்து போகிறேன். அது அப்படி இல்லை, நல்லா கேளுங்க. ஒரு தடவை பைலட்டில் நம்ம ஹம் வச்சே நம்ம அப்படி இல்லைங்க, கொஞ்சம் ஏற்றி பேச நம்ம ஹம் அப்படி வரக்கூடாதுங்க. டைரக்டர் கேட்டு இன்ஜினியர் ஒரு வழியாகி, நான் ஒரு வழியாகி, சார் வேறு யாருன்னா டப்பிங்க அவங்களுக்கு கூப்பிட்டு நான் பேசுகிறேன் சார், வெளியே போயிட்டு வரும். வெளியேனா கூட எனக்கு கேட்டு வெளியே அனுப்பலை. ஓடிடுவேன்னு ஒரு பயம் இருக்கல. ஏன்னா என் முகம் அந்த அளவுக்கு மாறி போச்சு. வெளியே போயிட்டு டீ குடிச்சிட்டு ஹாட் வாட்டர்லாம் கொடுத்தாங்க, குடிச்சிட்டு திருப்பி வந்தேன். அதில் நல்ல எமோஷனலாக எங்கே பேசினேன், பேச வச்சாங்க. அங்கேயே என்னென்னமோ நாக்கு பிறண்டு பேச வச்சாங்க, பேசிட்டேன். டப்பிங் இனிமேல் நடிகர்கள் யாருன்னா போனால் புதுசாக ஒன்று நீ பண்ணுறேன்னு சொன்னால் டப்பிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அங்கே பண்ணுறது முக்கியமே இல்லை. டைரக்டர் ரொம்ப அழகாக சொல்லி தருவார். நம்ம நடராஜனும் அதை விட சூப்பர். அவர் ஒரு பாணியை பிடிச்சிட்டாரு, தேங்காய் சீனிவாசன் சார் பாணி. எப்போதான் சும்மா ஹீரா வைந்து அப்படின்னு ஒரு பாணியை பிடிச்சிட்டாரு. அதில் அவர் டப்பிங் பண்ணிட்டாரு. நமக்கு புது மொழி ஒன்று கொடுத்தாங்க, அது என்னமே புரியல. ஆனால் அதில் பேசும்போது எனக்கே ஒரு நாராசம் அந்த சில வசனங்கள்லாம் இல்லைங்க, அது வேற மொழி இருந்ததால அது தப்பு இல்லைன்னாங்க. அப்படி ஒரு மொழியில் பேசியிருக்கேன். இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லலாம். இங்கே சொல்லும் போது எனக்கு பெரிய பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் மேடையில் அதை பேசும்போது நீங்கள்லாம் இருந்தீங்களேன்ட்டு நாளைக்கு எல்லாரையும் கூப்பிடுவாங்க. அதனால இங்கே தைரியமாக பேசுவேன். மொத்த பேரும் என் கூட வர்றதுக்கு ஒரு இடம் வேணும்ல, அதுக்காக பார்க்குறேன். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, சினிமா நடிகர்களுக்கான மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் என்ன தெரியுங்களா? இப்போ நான் வீடு கட்டினேன்னா இன்ஜினியர், அட்வொகேட், டாக்டர், வீடு கட்டுறதுக்கு இவங்க பேர் தேவையில்லை. ஸோ அதுக்கு அந்தந்த துறை சார்ந்த எல்லாரும் நான் வேலை வாங்கியிருப்பேன், எல்லாம் பண்ணியிருப்பேன் இல்லையா? எல்லாரும் என்னால் சம்பாரிச்சிருப்பாங்க. யார்கிட்டையும் போய் எனக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஆனால் சினிமா நடிகர் மட்டும் சம்பாரிச்சா, இந்த நடிகர் மக்களுக்கு என்ன பண்ணார் எப்படிங்க கேட்குறீங்க? நடிகர் என்ன பண்ணார், நடிகர் ஏன் பண்ணணும் யோசித்து பாருங்களேன். உண்மையிலேயே எல்லாருக்கும் தான் நம்ம தரோம், நம்மக்கிட்ட வேலை பார்க்குற எல்லாருக்கும் நம்ம எல்லாமே தரோம். ஆனால் நடிகர்களுக்கு மட்டும் ஏதாவது நமக்கு திருப்பி பண்ணோம் ஏன் எதிர்பார்க்குறீங்க? சரி, அது ஒரு வேளை எதிர்பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் வாரி வாரி கொடுத்துருக்கோம், சந்தோஷம். எத்தனை நடிகர் மேலோங்கி இருக்காங்க, எத்தனை நடிகர் இன்னும் வளர முடியாமல் இருக்காங்கன்றது தெரியுமான்னு தெரியாதான்னு தெரியல. அப்படியே இருந்தாலும் இன்னொரு விஷயம் இருக்குது, எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அது விஷுவலாக வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்து போடுறதில்ல. ஏன் போட வேண்டியதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, போட்டால் என்ன நிகழும் தெரியுங்களா? எவ்வளோ கெட்ட பேர் வருது தெரியுங்களா? என் லைஃப்பில் நானும் என்னுடைய நண்பர் முல்லையும் அனுபவித்த விஷயம். நீங்கள் யாருக்காவது ஏதாச்சும் நோட்டு புத்தகம் 10 பேருக்கு கொடுத்து விட்டு ஒரு வீடியோவோ ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கன்னா, ரைட், இதை பார்த்து இன்னும் 10 பேர் கொடுப்பான்ற நல்ல எண்ணத்தில் தான் போட்டிருப்போம். நாளைக்கு காலில் 100 கால் வரும். ஆப்ரேஷனுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு வீட்டுக்காரர் இல்லைங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, என் பையன் படிக்கணும், ஹெல்ப் பண்ணுங்க. நானே ஹெல்ப் கேட்டு உட்காந்து இருக்கேன். நம்மக்கிட்ட இருந்த அமௌண்ட்டுக்கு 10 பேருக்கு நோட்டு புத்தகம் வாங்கி தரலாம். இந்த 100 பேர் மறுநாள் காலையில் ஒரு கீழே மெசேஜ் போடுவாங்க சூப்பராக.
ஏண்டா பரதேசியே, நேற்று பேர் வாங்குறதுக்காக தான் வீடியோ போட்டியான்னு கேட்குறான். முன்னாள் கொடுத்தது உண்மைங்க, அது தெரியாது. அதனால நிறைய நடிகர்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க, வெளியே அதை சொல்றது இல்லை, அதுதான் உண்மை. அதனால எந்த நடிகரும் உதவி செய்யலைன்னு நினைக்காதீங்க, உதவி இது நாள் வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க, அது வெளியே தெரியறதில்ல. அதனால நீங்கள் கேட்குற கேள்விகள் தவறான கேள்விகள். இது எந்த நடிகருக்கு ஆதரவாகவோ, நான் எந்த கட்சிக்காரனும் கிடையாது, எந்த கட்சிக்கு ஆதரவாகவோ எந்த கட்சிக்கு எதிர்ப்பாளரோ நிச்சயமா கிடையாது. அதனால இவர் இந்த நடிகருக்காக சம்பந்தப்படுத்தி பேசினார், அவருக்காக ஆதரவாக பேசினார், சத்தியமா கிடையாது. எல்லா நடிகருக்காக தான் பேசுகிறேன். எல்லாரும் உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும். அதை விளம்பரம் செய்வதில்லை. நீங்களா ஒரு முடிவு பண்ணுறாதீங்க, தயவு செஞ்சு. நடிகர்கள் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு தவறாக எதுவும் நினைக்க வேண்டாம். இன்னொன்று, இந்த படத்தில் நட்டு சார் இனிமேல் நிறைய பேர் இந்த படம் ஒர்க் பண்ணவங்க எல்லாம் தெரியும், அடுத்து அவரை வச்சு தான் படம் பண்ண நினைப்பாங்க. ஏன்னா எல்லா துறையிலுமே தலையீடு இருக்கும், நமக்கு வேலை மிச்சம். அதாவது அவங்கவுங்க வேலை பார்த்தாலும் இவர் வருவார், வை அது போதும், ஓகே ரைட் போகலாம், நமக்கு வேலை மிச்சம், டைம் மிச்சம், பணம் மிச்சம். அதனால் அவரை போட்டு படம் எடுத்தால் நிச்சயமாக நமக்கு பணம் சேவ் ஆகும். பணம் மட்டும் சேவ் ஆகிறதுல நல்ல படமும் கிடைக்கும் அப்படின்ற முழு நம்பிக்கையோட தயவு செஞ்சு தியேட்டருக்கு படம் பாருங்கள். இதை பல தடவை சொல்லியிருக்கேன். ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, நீங்கள் கொடுக்கின்ற இந்த டிக்கெட்டு பணம் தனிப்பட்ட ஒரு நபருக்கு அல்ல, இந்த படத்தை நம்பி இருக்கக்கூடிய இயக்குனராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், பாடலாசிரியர், இசையமைப்பாளர், நடன அமைப்பு இயக்குனர், சண்டை பயிற்சி, இவங்களுக்கு மட்டும் வாழ்க்கை இல்லை, நடிகருக்கு மட்டும் வாழ்க்கை இல்லை, டெக்னீஷியன், இதுக்கு பின்னாடி பணிபுரிகிற அத்தனை பேருடைய வாழ்வாதாரத்துக்காக நீங்கள் கொடுக்கின்ற இந்த பணம் எங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் என்பதனால் தேட்டரில் தயவு செஞ்சு படம் பாருங்கள். தமிழ் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னா நிச்சயமாக தேட்டருக்கு படம் பார்க்கும்போது மட்டும்தான் அது வெற்றியடையவும் முடியும், எங்கள் வாழ்வாதாரமும் உயரம். ஒன்று. இன்னொன்று, நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், முடிஞ்சால் வர திரைப்படங்கள் அப்படி பண்ணலாம். ஏன் தேட்டருக்கு வரலைன்னா செலவாகுது. இனிமேல் இப்படி பண்ணுவோமா, டிக்கெட்டு வாங்கிட்டு தேட்டருக்குள்ளே வந்தால் பெண்மணிகள் ஃபேமிலியோடு வரணும். அவங்க வரணும்னா ஒரே வழி பண்ணலாம், மிளகு, சீரகம், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், புளி, பூண்டு, கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதில் 4 பொருள் இலவசம் அப்படின்னு டிக்கெட் வாங்கும்போது கொடுத்தா ஒரு வேலை எல்லாரும் வரலாம் தேட்டருக்கு. இனிமேல் விவசாயத்தையும் சினிமா காப்பாற்றும், இது மாதிரி மளிகை பொருள் கொடுத்துன்ற ஒரு நம்பிக்கையோட தயவு செய்து தேட்டருக்கு பாருங்க. மிக்க நன்றி. வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்குமே மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.